வணக்கம். மன பயம் எப்படி உருவாகிறது அப்படின்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு பெரிய ஆழமான ஒரு கிணறு முன்னாடி போய் நீங்கள் நிற்கிறீங்க. நமக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியாமல் அந்த தண்ணியை பார்த்தோம்னு வைங்களா, ரொம்ப பயமாக இருக்கும். அப்படியே ஓரமாக நிற்கிறதுக்கே பயப்படுவோம். கொஞ்சம் பாதுகாப்பாக நின்றுக்குவோம், ரொம்ப பாதுகாப்பாக நின்றுக்குவோம். பசங்கள்லாம் ஜங்குன்னு குதிச்சு இவன்னு வித்தையெல்லாம் போடுவானுங்க. அப்படியே நம்ம பார்த்து ரசிக்க முடியும், ஆனால் நமக்கு இருந்தாலும் பயமாக இருக்கும். அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, நமக்கு அதனோட ஆழம் தெரியல, அதில் நமக்கு பழகலை, அதில் நம்ம இறங்கலை, நமக்கு நீச்சல் தெரியாது, முழுமையாக அதை பற்றி நமக்கு தெரியல. உங்களுக்கு எந்தெந்த விஷயமெல்லாம் முழு உணர்வோடு உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியலையோ பயமாக தான் இருக்கும். உங்கள் முன்னாடி ரொம்ப முரட்டு ஆளாக இருப்பார் உங்கள் மச்சான். எனக்கு கூட ஒரு மச்சான் இருக்காரு, ரொம்ப முரட்டு ஆளாக இருப்பார். என் பக்கத்தில் நிற்பார், பயங்கரமாக பேசுவார். அவர் பேசுகிறதெல்லாம் பக்கத்தில் புதுசாக பார்க்குறவனுக்கு பயமாக இருக்கும். அதனால் இப்படி இருக்காங்க. நம்மகிட்ட நமக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு பழக்கப்பட்ட ஒரு நபர், அதனால் நம்ம வாட்டுக்கு பேசிகிட்டு இருப்போம். அதே சமயத்தில் இன்னும் சுலபமாக சொல்கிறேன், நாய் வீட்டில் வளர்ப்பாங்க. அதுவும் நாயே சிங்கம் மாதிரி இருக்கும், பார்த்தா நிற்கும். பயங்கரமாக மிரட்டும். என்னமோ அது ஒரு மாதிரியே கர்ஜிக்கும். அப்படிங்க சும்மா வரவன் போகிறவனு. ஆமாம். ஆனால் நம்மக்கிட்ட வாழாடிட்டு இருக்கோம். நம்ம பிடிச்சி கழுத்தை நசுக்குவோம், அதை மண்டையில் தட்டுவோம், என்னென்னமோ பண்ணுவோம். அதே சமயத்தில் நம்ம யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், அங்கே ஒரு நாய் வச்சுருக்காங்க. நமக்கு என்ன தோணும்? பார்த்தோன்னே பயமாக இருக்கும். ஏன்னா அது நம்ம நாய் இல்லை, கடிச்சிடுச்சுன்னா அப்போ அந்த நாய்கிட்ட நம்ம பழகலை. எந்த ஒரு விஷயமே நீங்கள் பழகலைன்னா உங்களுக்கு பயமாகவே இருக்கும். ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போவீங்க, பியூனை பார்த்தா பயமாக இருக்கும். கலெக்டர் வந்தால் ரொம்ப பயமாக இருக்கும். போலீஸ்காரனை பார்த்தா பயமாக இருக்கும். எவனை பார்த்தாலும் இதுக்கு பயமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் யாருக்கிட்டையுமே மனம் திறந்து பழகாமல் ஒரு மாதிரியா குறுகிய மனப்பான்மையோடு நீங்கள் இருக்கிறதுனால எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் பழகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. அதிகமான மனிதர்கள்கிட்ட பழகாமல் எடுத்தோடனே ஓப்பனாக பேசக்கூடிய மனோநிலை இல்லாமல் நீங்கள் வளர்ந்துட்டிங்கன்னா இந்த மனபயம் இயல்பாகவே உங்களுக்குள்ளே இருக்கும். யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கும். அப்புறம் ஒரு ஆஃபீஸ் போனால் பயமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? முழுசாக அதை பற்றி தெரியல. தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு அந்த பயம் வராது. ஒரு கட்சி தலைவரை பார்ப்போம், எந்த தலைவரை பார்த்தாலும் பயமாக இருக்கும். வணக்கம் போடுவாங்க, அப்படியே பம்புவாங்க. ஏன்னா அவர் பெரிய ஆள் நம்ம அப்படின்னு நினச்சிக்கிற பயம். அதுக்கு என்னென்னா, யாருக்கிட்டையுமே பழகாமல், யாருக்கிட்டையுமே தெளிவாக பேசாமல், மனந்திருந்து பேசாமல் இருக்கிறதுக்கு பயமாக இருக்கும். முழுசாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த பயம் இருக்காது. இப்போ எந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பயமாக இருக்கோ அது முன்னாடி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பயம் போயிடும். அதான்